ஓம் சகனா பவத்து சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பகவத்கீதா 10வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம். சர்காநாமதிரந்தஸ்ச மத்யம் சைவாகமர்ஜுன அத்யாத்ம வித்யா வித்யானாம் வாதப் பிரவத தாமகம். விபூதி யோகத்துல இருக்கிறோம். இறைவன் இங்கு இருப்பதனைத்தும் ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் என்று புரிந்து கொள்வதற்காக விபூதி யோகம் அப்படி அந்த விபூதி என்பது இறைவனுடைய வெளிப்பாட்டை உணர்ந்து கொள்ளுதல். ட்ரை டு அப்ரிஷியேட் த பகவான் இன் ஆல் ஆப்ஜெக்டா இருக்கலாம், எந்த பொருளாக இருந்தாலும் அதை இறைவனாக காணுதல். அந்த அப்ரிசியேஷன் மனதிலிருந்து வரணும். அதற்காக உண்டான பயிற்சி தான் விபூதி யோகம். கர்மயோகம் என்பது ஒரு மனதில் இருக்கிற ராகத்வேஷத்தை இருந்து அல்லது மற்ற கல்மஷங்கள் எல்லாமே அதுல இருந்து விடுபடு, போறாமை, கோபம் எல்லாத்திலிருந்து விடுபடுவதற்காக இறைவன் கொடுக்கிற டெக்னிக்கு கர்மயோகம். அதுக்கடுத்தது உபாதான காரணத்துவாத், இங்கு இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல, எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு என்பதை மனதிலிருந்து ஒரு அப்ரிசியேஷன் பண்ணணும். சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இறைவன் சொல்றாரு அப்படிங்கிறது இல்லாம என்னால் அதை அப்ரிஷியேட் பண்ண முடியுது. ஆமாம், என்னை சுற்றி இருப்பது அனைத்தும் நானும் இறைவனை தவிர்த்து வேறல்ல அப்படிங்கிறத எந்தவித சம்சயமும் இல்லாமல் என்னால அப்ரிஷியேட் பண்ண முடிவதற்காக இறைவன் கொடுக்கிற டெக்னிக் விபூதியம். அப்போ இப்ப அதுல இப்ப எப்படி சொல்றாருன்னா, ஒரு விஷயத்த சொல்லி இது ஒரு ஆர்டர்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் ஞாபகத்துக்கு வந்தது, மனதில் வந்த விஷயங்களை கூறுகிறார். அதுல ஒரு பறவை அப்படின்னா அதுல தி பெஸ்ட் எது, அதுவாக நான் இருக்கிறேன் போது எப்படி புரிஞ்சுக்கணும்? எல்லா பறவை இனமும் அவர்தான், அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும்தான் இறைவன். மலைகளில் நான் மேறுனா அப்ப மத்த மலையெல்லாம் இறைவன் இல்லையா, அப்படி திங்க் பண்ணக்கூடாதுன்னு நாம பார்த்திருக்கோம். இங்க என்ன சொல்றாரு? சத்கானாம். இப்ப அர்ஜுனா கூப்பிடுறாரு, கடைசி மீனிங் எழுதிக்கலாம். அர்ஜுனா, அகம் நான், சர்கானாம் ஆதிஹி அந்தக ச மத்யம் ச. சர்கானாம், சர்க்கம்னா படைப்புகளில், எது எது படைக்கப்பட்டிருக்கிறதோ படைப்புகளில், ஆதிஹி படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆதிஹி அந்தக மத்யஞ்ச. சர்கானாம் ஆதிஹி அந்தஸ்ச மத்யம் ச. ஆதின தொடக்கம், காரணம்னு எடுத்துக்கிற இந்த இடத்துல. அந்த படைப்புக்கு உண்டான காரணம் என்ன? காரணம் நிமித்த காரணமும் நான் தான், உபாதான காரணமும் நான் தான். அடுத்தது அந்தம்னா ஸ்திதி காரணமும் நான் தான். சரி, மத்தியம் சன ஸ்திதி காரணம், அந்தம்னா லய காரணம். சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். அதுக்கு எல்லாத்துக்கு எழுதல காரியம். நம்ம கண்ணுல பாக்குறது காரியம். அதுக்கு எது காரணம்? நான் தான். சிருஷ்டி காரணம் நான் தான், ஸ்திதி காரணம் நான் தான். இப்ப ஈஸ்வரனாக இருந்து கிருஷ்ணர் பேசுறாருன்னு புரிஞ்சுக்கணும். உடனே கிருஷ்ணர் தான் ஆதி அந்தம் அப்படி புரிந்து கொள்ள கூடாது. ஈஸ்வர தத்துவத்தில் இருந்து கிருஷ்ணர் சொல்றாரு, நான் தான் காரணம். அதாவது ஒவ்வொரு செயலினுடைய உங்கள் மனதில் தோன்றுகிற ஒரு சங்கல்பம் தானே காரணம். நீங்க ஒரு செயல் புரியுறீங்க அப்படின்னா நீங்க அவர் என்ன சொல்ல வரான்னு பாருங்க. இப்ப நாம ஒரு செயல் பண்றோம், போய் சமையல் பண்றோம் அப்படிங்கும்போது மனதுல என்ன வரணும்? இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? சங்கல்பம். அதுவும் நான் தான் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். அதாவது சங்கல்பமாகவும் அப்புறம் என்ன பண்ணுவோம்? செயல்பாட்டுக்கு வந்துருவோமா இல்லையா? என்ன சாதம் பண்ணலாம்னா அரிசி எடுக்கிறது, அந்த அரிசியும் நான் தான். அந்த அந்த எடுத்து நீங்க கழுவுறீங்க பாருங்க, அந்த விஷயமும் அதற்குண்டான விஷயம் நான் தான். செயல்பாடுகளுக்கு உண்டான மசில்ஸ் எத்தனை வேலை செய்து உடம்புல, அது அந்த சக்தியை கொடுப்பதும் நான் தான். அந்த சங்கல்பமே நாங்கிறாரு. அப்ப சங்கல்பமும் நான் தான், அந்த செயல் வெளிப்பாடாகவும் நான் தான். அப்புறம்
சமைச்சு டேபிளுக்கு மேல சாப்பாடு வந்தது, அது என்னது பலன். பசிச்சா போய் சாப்பிடறதுக்கு தானே சமைக்கிறோம். அதுதான் சமைத்தல்ங்கிற தொழிலினுடைய கர்மத்தினுடைய பலன் என்ன? சாப்பாடு டேபிள் மேல இருக்குதா? அந்த சாப்பாடு என்பதும் என்னதா? கர்ம பலன். இதுதான். இந்த சீக்கிரட்டை புரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கலையே, அகங்காரங்கிறது நம்மளுக்கு காணாம ஓடி போயிடும். ஏன்னா அகங்காரத்தை தொலைக்கிறதுக்கு தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். என்ன தெரியணும்? என் மனதில் ஒரு எண்ணம் வருதுன்னா அதுவும் அவரால் தான். அந்த எண்ணத்தை செயல் வெளிப்பாடாக நம்ம பண்றோமா? அதுவும் அவர்தான். அப்ப அந்த செயல் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் வருமா இல்லையா? அதுவும் அவர்தான். அதத்தான் இவர் என்ன சொல்றாரு? ஆதி அவர் செய்யற செயல் உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் எடுத்துக்கலாம். அது சமஷ்டி லெவல்ல. வியஷ்டி லெவலுக்கு வந்தீங்கன்னா எப்படி அவர் செயல்படுறாரு? ஒரு மனதில் ஒரு எண்ணம் வருகிறது என்றால் அதுவும் செயல் சங்கல்பம். அது எண்ணம்ங்கிறத விட சங்கல்பம். இதை நான் செய்யணும் அப்படிங்கிற சங்கல்பம் வேற. எண்ணங்கள்ல ஒண்ணு என்னது? சங்கல்பம். அந்த சங்கல்பம் செயல் வெளிப்பாடு பலனாக நான் இருக்கிறேன். அதுதான் பேசிக் அவர் சொல்ல வர விஷயம். அடுத்தது வித்யானாம் ஆத்ம வித்யா. வித்யானா நம்ம 2 வித்யா பார்த்திருக்கோம். பராவித்யா, அபராவித்யா. பராவித்யா என்றால் என்னை பற்றிய அறிவு. ஐ ஆம் த கான்சியஸ் பீயிங். என்னை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய அறிவு, ஈஸ்வரனை பற்றிய அறிவு, ஈஷாவாசியம் இதகுங்கிற சர்வம்ங்கிற அறிவு, அகம் பிரம்மாஸ்மிங்கிற அறிவு. அதன் மூலியமாக என்ன கிடைக்குது நமக்கு? சம்சார நிவிருத்தி, மோக்ஷ பிராப்தி. இந்த அறிவினால நமக்கு கிடைக்கூடியது. அதனாலதான் அதுக்கு என்ன பேரு? பராவித்யா. நித்திய வஸ்துவை பற்றிய ஞானம். அப்படித்தானே? பராவித்யானா என்ன? நித்திய வஸ்துவை பற்றிய ஞானம், சாஸ்வத ஞானம். ஆச்சா? இதே அபராவித்யான்னு என்ன? அதை தவிர்த்து இந்த உலகத்துல நீங்க எதை படிச்சாலும் இறைவன் என்னன்னாரு அங்க முண்டகோபனிஷத்துல? அது அபராவித்யா. அப்புறம் கீழான அப்படிங்கிற அர்த்தம். அபரான யூஸ்வலா சமஸ்கிருதத்துல கீழான. ஏன் அது கீழானங்கிற மீனிங்ல சொல்றாரு? வேறு விதமான நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஏன் இந்த வித்தியிலிருந்து மற்ற வித்திகள் வேறுபடுகிறது? ஏன்னா அங்க நீங்க எதை படிச்சாலும், எத்தனை டிகிரி வாங்கினாலும், என்னதான் மாஸ்டர் ஆனாலும் அது அனித்திய வஸ்துவை பற்றிய ஞானம். ஃபர்ஸ்ட் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் மறையக்கூடிய விஷயத்தை பற்றிய ஞானம் தான் டாக்டரா, இன்ஜினியரிங்கா, காமர்ஸ், எது எடுங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எது வேணா எடுங்க, எல்லாமே இந்த பிளானட்ஸை பத்தி படிக்கிறது, மில்கி வேவை பத்தி படிக்கிறது, காஸ்மாலஜி, அஸ்ட்ராலஜி, எல்லாமே என்னதான்? அனித்திய வஸ்துவை பற்றிய ஞானம். அதனாலதான் பாருங்க, அந்த ஞானம் cannot give you சம்சார நிவிருத்தி ஆர் மோக்ஷ பிராப்தி. அனித்திய வஸ்துவை பற்றிய ஞானமா இருக்கிறதுனாலதான் ஒருத்தர் எத்தனை டிகிரி வாங்கினாலும் அவர்னால எதுல இருந்து விடுபட முடியல? சம்சாரத்திலிருந்து விடுபடவோ மோக்ஷ பிராப்தியோ அவர்களால் அதில் அந்த அபரா வித்தியினால் அவர்களுக்கு அது கிடைக்காது. ஏன் இங்க என்னது? நித்திய வஸ்துவை பற்றிய பராவித்யா என்பது நித்திய வஸ்துவை பற்றிய ஞானம். அதை கற்றுக்கிறது அந்த ஞானத்தின் தான். அந்த ஞானம் மட்டும்தான் 2 விஷயத்தை கொடுக்கும். துக்கத்திலிருந்து விடுதலை, மோக்ஷ பிராப்தி, ஆனந்த பிராப்தி. அந்த துக்க நிவிருத்தி, ஆனந்த பிராப்தி. இப்ப என்ன வேர்டு போட்டிருக்கேன்? சம்சார நிவிருத்தி, மோக்ஷ பிராப்தி, விடுதலை. அதனாலதான் இதுக்கு என்ன பேர்? அதனால என்ன சொல்றாரு? வித்யா. நம்ம எத்தனையோ வித்யா, அது இந்த காலத்துல பிரான்ச்சுன்னு ஒரு பிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா இப்பெல்லாம் எத்தனை பிரான்சஸ் ஆஃப் பிசிக்ஸ், எத்தனை பிரான்சஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, எத்தனை மேக்ஸ், அது நேனோ, என்னென்னமோ புதுசா பிரான்ச். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கோர்ஸ், நீங்க எதை எடுங்க எல்லாமே ஒரு அனித்திய வஸ்துவை பற்றிய ஞானம். ஆனா பாவம் படிக்கிறவங்க நம்ம அது சொல்லும் போது அவங்களால அதை ஏத்துக்க முடியறது இல்லை. நீ இப்ப என்னதான் உருண்டு வரண்டாலும் எதை பத்தி தான் நீ படிச்சுட்டு இருக்கிற? அதனாலதான் சொல்றது, நீங்க அனித்திய வஸ்துவை எவ்வளவு படிச்சாலும் அவங்கனால சந்தோஷமான வாழ்க்கையை ஏன் வாழ முடியறது இல்லைன்னா அவங்க ஏன் எங்க நித்திய வஸ்துவை படிச்சு அந்த ஞானத்தை பெற்று நீங்க அனித்திய வஸ்துக்கு போங்க, எதை வேணா கத்துக்குங்க. யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி. எனக்கு நீ அந்த ஹாப்பினஸ் இங்க வாங்கிட்டோம். சோ எங்க போனாலும் எது வேணாலும் நம்ம அந்த நீங்க அனித்திய வஸ்து ஞானத்தை பெற வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்லல.
நீ படிக்க வேண்டாம்னு சொல்லல, நிறைய படி, நிறைய சம்பாரி, நிறைய தானம் பண்ணுன்னு தான் சொல்லுதே தவிர படிக்க வேண்டாம் அதெல்லாம். அபராவித்யா அதே நான் படிக்கணும், நான் பராவித்யா மட்டும் படிச்சுக்கிறேன். சாஸ்திரம் நோ, போ போய் படி, அபராவித்யாவை படி, சம்பாரி, குடும்பத்தை நடத்து, பகு குருவி அன்னம் பகு குருவித்து, நிறைய சாப்பாடு செய்ய, நிறைய தானம் பண்ணு. அப்ப என்ன பண்ணும், கையில துட்டுச்சாகியே, துட்டுக்கு என்ன பண்ணு, போய் வேலை செய்ய. அதெல்லாம் தப்பு கிடையாது. பை ஹோல்டிங் திஸ் நாணம், பராவித்யாவை பெற்று அதில் நின்று எதை பெரு, அபராவித்தியை பெரு. நோ ப்ராப்ளம், யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இதுதான் கிரகஸ்தாசிரமத்துடைய அடிப்படை தர்மம். இதுதான் சனாத்தன தர்மமே. இதுதான் இது இப்படி வாழணும்னு சொல்றது என்னது, சனாத்தன தர்மம். so that you can have a happy life, get out of samsara. அப்ப என்ன சொல்றாரு உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். வித்யானாம், வித்தைகளில் நான் என்ன வித்யா இருக்கேன், அத்தியாத்ம வித்யா, அத்தியாத்ம, என்னை ஆத்மாவை பற்றிய ஞானம், ஆத்ம வித்யை, அது அத்தியாத்ம. சர்வபூத ஆத்மபூத ஆத்மா, தட் இஸ் அத்தியாத்ம. ஒவ்வொரு மனதிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்மா, அந்தக்கரணம் மனம், அதில் வெளிப்படுகின்ற தத்துவமாக, அதில் வெளிப்படுறது எல்லா பக்கம் வெளிப்படுது. உண்மையில் அறியக்கூடிய இடமாக அந்த ஆத்மாவை எங்கு அறிகிறோம், மனதில் அது வெளிப்படுவதைனால் அதுக்கு என்ன பேரு, அத்தியாத்ம வித்யா தான் ஆத்ம வித்யா. சர்வபூத ஆத்மபூத. அடுத்தது ரெண்டாவது சொல்லிட்டாரா. மூணாவது சர்க்கானாம் ஆதிகி அந்தக மத்தியம் ச அர்ஜுனா அத்தியாத்ம வித்யா. வித்யானாம் முன்னால போட்டுக்கணும், வித்யானாம் அத்தியாத்ம வித்யா. அடுத்தது வாதக பிரவதாமகம். வாதக அப்படின்னாங்க மற்றவங்களோட செய்யக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், பேசுறது, அவ்வளவுதான். அதை இறைவன் நாளா பிரிப்பார். மற்றவங்க நீங்க பேசுறீங்க அப்படின்னா எப்படி பேச, இது வாக் தபஸ். இப்ப நான் சொல்றது வாக் தபஸ். மற்றவங்கிட்ட எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும் அப்படிங்கிற ஒரு தவம். அது ஒரு தவம். இப்ப ஃபர்ஸ்ட் வாதம். இப்ப ரெண்டு பேர் பேசுறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஏ அண்ட் பி பேசிக்கிறாங்க. ஏ சொல்ற கருத்து வேற, பி சொல்ற கருத்து வேற. ஒரு பொண்ணை பற்றிய கருத்து, ஒப்பீனியன் எடுத்துக்கலாம், இங்கிலீஷ்ல சொன்னா ஈஸி. ஒருத்தருக்கு ஏவுக்கு ஒரு ஒப்பீனியன், ஒன்றை பற்றிய ஒரு விஷயத்தை பற்றிய ஏ ஹாஸ் ஒன் ஒப்பீனியன், B has another opinion which is controversy. இப்ப ரெண்டு பேத்துக்கும் கான்ட்ரவர்சி வருது ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி. அப்போ ரெண்டு பேரும் ஒரு உண்மையை கண்டுபிடிப்பதற்காக பேசும் பொழுது அதுக்கு பேரு வாதம்னு பேரு. ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும் ரெண்டு பேர்த்திட்டையும். நான் சொல்றது கரெக்ட், நான் சொல்றது கரெக்ட் எப்படின்னு இப்ப நான் சொல்றதுக்கு அவங்க டைம் கொடுக்கணும். அவங்க சொல்றது எப்படி கரெக்ட்ன்னு நமக்கு என்ன முதல்ல கேட்கணும். ஏவோ பியோ முதல்ல என்ன சக்தி இருக்குங்க, கேட்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏ என்ன சொல்லுவாரு, பி நீ பேசு பார்க்க, கேட்டுட்டு அப்புறம் உடனே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. பி என்ன சொல்லணும், ஏன் நீங்க பேசுங்க, அவங்க கருத்தை சொல்லுவாங்க. அப்ப ரெண்டையும் பேசி பார்த்து நீங்க சொல்றது சரியாத்தான் இருக்கு. அப்ப என்ன தெரியுங்களா முடிவு வரும், பார்த்தா நீங்க சொல்றது சரியாத்தான் இருக்கு, சில சமயம் நீங்க பி சொல்றது சரியாத்தான் இருக்கு, ஆனா இந்த காலகட்டத்திற்கு இது சரி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான்னு வச்சுக்குவோம். அதுக்கு பேர் வாதம். நீ சொல்றதுனால தப்புனோ நீ சொல்றதுனால ரைட்டுனோ இல்லாம, நான் சொல்றதுனாலே ரைட்டு நீ அப்படியெல்லாம் இல்லாம ரெண்டு பேரும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏ பிக்கு வாய்ப்பு கொடுக்கும், பி ஏக்கு வாய்ப்பு கொடுத்து உட்கார்ந்து பேசும்போது சில சமயம் என்ன புரியும், ஓ இந்த அது நீங்க சொல்றது அந்த காலகட்டத்துல சரி வரும், இந்த காலகட்டத்துல அது ஒத்து வராதுன்னு ஒரு முடிவுக்கு வரான்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் known as வாதம். நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன, ரெண்டு பேத்துக்கும் உண்மையை தெரிந்து கொள்ள வேணுங்கிற மன ஆட்டிடியூடோட ரெண்டு பேர் பேசினாங்கன்னா அதுக்கு பேர் வாதம். சப்போஸ் அது ஆர்கியூமெண்டா போகுது அப்படின்னு என்ன பண்ணிடணும், ஆப்பரண்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துறணும். அப்ப அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யூசுவலா வீட்டுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வருது இல்லைங்களா. ஏன் ஆர்கியூமெண்ட்டுக்கு போகுது, பேச்சு சண்டையா மாறுச்சு அப்படின்னா, இப்ப ஏங்கிற ரெண்டு பேர் கணவன் மனைவியாக இருக்கலாம். இப்ப கணவர் ஒரு கருத்து நம்ம கிட்ட சொல்றாரு அப்படின்னா அவருக்கு எனஃப் டைம் கொடுக்கறமான்னு பாருங்க.
அவருடைய கருத்து முச்சூடு அது தப்பா இருக்கலாங்க, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவரு தன் கருத்தை முழுவதுமாக கூறுவதற்கு வாய்ப்பை கொடுத்துட்டோம்னாவே, கொடுத்தீங்கன்னா தான் அது 15 மினிட்ஸ் அப்பார்ட் இருக்கலாம். குடுத்துட்டோம்னா தான் அவங்க என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வருவாங்க தெரியுங்களா? சரி இவ பேசிட்டு கேட்கலாம். இவங்க பேசுறதுக்கு வாய்ப்பை கொடுக்கணுங்கிற எண்ணமே அப்பதான் வரும். எப்ப நாம டைம் குடுக்கலையோ, உடனே அவங்க என்ன பண்ணிருவாங்க? நான் சொல்றதா கரெக்ட். என்னை அடக்க பாக்குற நீ. என்னை பேச்சில் அடக்க பாக்குற. அப்படிங்கும்போது அவங்க எப்ப நாம மத்தவர்களுக்கு வாய்ப்பு குடுக்குற ஏன்னா ஆர்குமெண்ட்னா 2 பேத்துட்டி தப்பு இருந்தா தாங்க ஆர்குமெண்ட்டுக்கு போவோம். ஒருத்தர் வந்து கரெக்டா இருந்தாங்கன்னா அது ஆர்குமெண்ட்டுக்கு போகாது. எந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாலும் அது ஆர்குமெண்ட்டுக்கு போகாது. அப்போ ஒரு பேச வாய்ப்பு குடுக்குறங்க போது பாதி பிரச்சனை போயிரும். அதுக்கப்புறம் நம்ம கருத்தை அவர் அப்பதான் நம்ம கருத்தையே கேட்கறதுக்கு ரெடி ஆவாங்க. எவ்வளவு தூரம் மற்றவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறீர்களோ அப்பதான் அவங்களுக்கு கேட்கிற மென்டாலிட்டியே வரும். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் நாம அதாவது உண்மையை நாம சொல்றது தப்பு, அவங்க சொல்றது சரியா இருந்தா ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நமக்கு இருக்கணும். சப்போஸ் நம்ம சொல்றது தப்பா இருக்கலாம். நாம 4 படிச்சுட்டேங்கிறதுக்காக நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லவே முடியாது. அப்ப அவங்க சொல்றது சரியா தோணுச்சுன்னா என்ன பண்ணு கீழ இறங்கி வந்து தெரியணும். இல்ல நான் சொன்னது தப்பு, நீங்க சொன்னது சரின்னு ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை இருக்க வேண்டும். முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும், உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆட்டிடியூட்ல பேச ஆரம்பிக்கணும். அடுத்தது அவர் நம்மளுடைய வியூ பாயிண்ட் தப்புன்னா என்னது தப்பு, நீங்க சொன்னது சரின்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வர வேண்டும். ஆமா நீங்க சொன்னதுதான் சரி, நீங்க செஞ்சதுதான் ஓகே, நீங்க சொன்னதுதான் சரி அப்படின்னு ஏத்துக்கணும். அவையும் தாண்டி சில சமயம் காம்ப்ரமைஸ் செய்யவும் இது அடுத்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி. காம்ப்ரமைஸும் செஞ்சுக்கணும். அவங்க சொல்றது தப்பா இருந்தாலுமே சரி அவங்க சொல்றாங்க, நாம இனிமேல் ஆர்குமெண்ட் போனா சண்டை தான் வரும்னு காம்ப்ரமைஸ் ஆயிக்கணும். காம்ப்ரமைஸ் ஆகுறது என்ன? அவங்க சொல்றது தப்புன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனா அதை விட்டு கொடுக்காத அகங்காரத்துல நின்னு பேசுறாங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகிக்கொள்ளணும். கொஞ்சம் என்ன பண்ண தெரியணும்? சாக்ரிஃபைஸ். சரி ஓகே ஓகே நீங்க சரின்னு சொல்றது நீங்களே வச்சு மனசுல நினைச்சுக்கிட்டு ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்டா தான் தெரியுது அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிக்கணும்? கட் பண்ணிக்க தெரியணும். சாக்ரிஃபைஸ் பண்ண தெரியணும். நாம சொல்றது 100% சரியாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போறதுன்னா இதுதான். ஒருத்தர் பேசும்போது அவங்களுக்கே தெரிஞ்சு போயிருக்கும் நாம சொன்ன பேச்சுல தப்புன்னு. ஆனா தொடர ஆரம்பிப்பாங்களா? அகங்காரம் அவர்களை விடாது, நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக. அப்ப என்ன பண்ணணும்? சாக்ரிஃபைஸ், விட்டு கொடுத்து. இதுதான் பெஸ்ட் கான்வர்சேஷன் வாக்தபஸ். இந்த அறிவை வேதாந்த படிக்கிற நமக்கே இல்லாத போது மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பது என்பது இது என்ன படிச்சோன்னே என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? மத்தவங்கிட்ட அப்ளை பண்ணிட்டு இருப்போம். ஐயையோ உட்கார்ந்து வேதாந்த படிச்சு பகவத்கீதை படித்தவர்களுக்கே காதுல கேட்டு அறிவு வந்தே பிரயோஜனத்துக்கு இன்னும் கொண்டு வர முடியலையும் போது அதை பற்றி கேட்காதவர்களிடம் நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? இதுதான் உண்மையில் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட். திஸ் இஸ் மெச்சூர் மைண்ட். அவங்களுக்கு தெரியாது, நாம தான் இறங்கி போகணும், நம்ம தான் காம்ப்ரமைஸ் பண்ணணும். அடுத்தது இது வந்து இப்ப வாதம் என்பது இப்படி அது என்ன சொல்றாரு? 4 விதமான சொன்ன பாத்தீங்களா? ரெண்டாவது வந்து ஜல்பம். ஜல்பம் அப்படின்னாங்க அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அதை ப்ரூவ் பண்றதுக்காக ஆரம்பிப்பாங்க. 2 பேர் பேசும்போது அந்த வாதம் அந்த பேச்சு எப்போ ஜல்பமா மாறுது? நான் கூறுவது சரி என்று நிரூபிக்க முயற்சி செய்கிறார்கள் என்றால் அது ஜல்பம். ஒவ்வொருவரும் 2 பேத்துல என்ன சொல்றாரு? நான் சொல்றது சரின்னு நிரூபிக்க விரும்புறாரு. பி என்ன சொல்றாரு? அவரு சொல்றதுதான் சரின்னு அங்கதான் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துலதான் வெறும் வாதம் உண்மையை தெரிந்து கொள்ளும் போது அங்க ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகாது. ஜல்பம் எதை கொண்டாட ஆரம்பிக்கும்? ஆர்குமெண்ட் சண்டைய வீட்டுக்குள்ள உண்டு பண்ண ஆரம்பிக்கும். எப்ப? நான் சொல்றதுனாலே அது சரி. சொல்றாரு. பி என்ன சொல்றாரு? நான் சொல்றதுனாலே அது சரி. அவ்வளவுதான். அப்ப என்ன ஆரம்பிக்காது? அதுக்கு பேரு ஜல்பம் கான்வர்சேஷன். அடுத்து 3வது விதண்டாவாதம். அதாவது இந்த இடத்துல ஜல்பத்துல பாத்தீங்கன்னா மற்றவர்கள் சொல்வதை காதில் வாங்குவதில்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 2வது விதண்டாவாதம். 3வது வாதம், ஜல்பம், 3வது விதண்டாவாதம் பேர். விதண்டாவாதம்னா மற்றவரிடம் குறை கண்டுபிடிப்பதற்காகவே ஆரம்பிக்கும் சப்ஜெக்ட். நீ சொல்றதுனாலயே அது
ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றதுனால நான் சரிங்கிறது ஒரு விதம். விதண்டாவாதங்கிறது நீ சொல்றதுனாலயே அது தப்பு. ஏவும் அப்படி நினைக்கிறாரு, பியும் அப்படி நினைக்கிறாரு. நீ சொன்னதுனாலே அது தப்பு. இதுக்கு தான் சுவாமிஜி அடிக்கடி ஒரு பழமொழி ஒரு கதை சொல்லுவாரு. ஒரு வீட்ல மாமியா மருமக 2 பேர் இருந்தாங்களாம். ஒரு பிச்சைக்காரன் வந்து சாப்பாடு கேட்டானாம். மருமக சொன்னாலாம் சாப்பாடு இல்ல அப்படின்னு. அப்படின்னா பிச்சைக்கார அப்படின்னா மாமியா எந்திச்சு வந்து, நீ எப்படி சொல்லலாம் சாப்பாடு இல்லைன்னு? அப்படின்னா பிச்சைக்காரனுக்கு ஆஹா சாப்பாடு இருக்கு மாட்டிருக்கு. சாப்பாடு இல்லைன்னு ஏன் சொன்ன? அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு வாதம் வருது. பிரச்சனை வருது, 2வது வருது. ஏன் சாப்பாடு? அவன் பிச்சைக்காரன் நினைச்சுக்கிறான், ஓ மருமக தான் ரொம்ப மோசம் சாப்பாடு குடுக்க மாட்டாங்க போல இருக்கு. மாமியா பாரு வந்து நமக்கு சாப்பாடு போடுன்னு அவர் அப்படியே பார்த்துட்டு இருந்தாராம். அப்ப சொல்லுச்சா மாமியா, சாப்பாடு இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம்? அத நான் தான் சொல்லணும். பிச்சைக்காரா சாப்பாடு இல்ல கிளம்புன்னு தான். இந்த மாதிரி மென்டாலிட்டி தாங்க 99.9 வீட்ல பிரச்சனை வரதுக்கு காரணமே. நான் சொல்றேன் சாப்பாடு இல்ல நீ அவ எப்படி சொல்லலாம்? இதுதான் வந்து இந்த ஒரு ஆட்டிடியூட் தான் என்ன சொல்றது? விதண்டாவாதம். நான் சொல்றது மத்தவங்க சொல்றது சரி. என் மருமக சொன்னது தப்புங்க வராங்க பாத்தீங்களா? அதே கான்செப்ட் தான். சாப்பாடு இல்லைன்னு சொல்றத அவங்க சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வரக்கு பேரு விதண்டாவாதம். அவர் சொன்ன கதை அது. விதண்டாவாதம். இப்ப என்ன சொன்ன 3வது முடிச்சுதா? 4வது இதுக்குள்ளேயே வராதுங்க. சம்வாதம். இந்த 3க்குள்ள ஒரு வாதமா இருக்கிறங்கிறாரு. இது அடுத்த இன்னொரு வாக்தபஸ் பேரு சம்வாதம் சொல்லுவோம். வாதத்திலே சம்வாதம். அப்படின்னா குரு சிஷ்யனுடைய கான்வர்சேஷனா இருக்கும். ஒரு சிஷ்யன் ஒருத்தரை குருவா இப்ப நம்மளுக்குள்ள நடந்துட்டு இருக்கிறது. இப்ப நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்க? குருவாக ஏத்துக்கொண்டு பகவத்கீதை இவங்க சொல்றாங்க. அப்ப அவங்கள பேச விட்டு முழுவதுமான ஞானத்துக்காக உட்கார்ந்து 100% ஞானத்திற்காக மட்டும் சிஷ்யன் உட்கார்ந்து இருந்தாருன்னா சம்வாதம். அவர் இந்த 4ல அந்த சம்வாதத்தை விட்டாரு. இந்த 3ல நான் என்னவா இருக்காரு? வாதம் அவர் எடுத்துக்கிட்டது வாதம், ஜல்பம், விதண்டாவாதம். அதுல நான் என்னவா இருக்கேன்? வாதமாக நான் இருக்கிறேன். அது தத்துவத்தை என்ன சொல்லலாம்? வாதம்னா நிர்ணயம் பண்ணுவதற்காக செய்யக்கூடிய கான்வர்சேஷன்ஸ். ஆச்சா, அடுத்தது அக்ஷராணாமகாரோஸ்மி துவந்த்வ சாமாசிகஸ்ய ச அகமேவாக்ஷய காலோ தாத்தாகம் விஸ்வதோ முகஹ. அக்ஷராணாம் எழுத்துதான். அக்ஷரம்னா இந்த இடத்துல எழுத்துக்கள். அது எந்த லாங்குவேஜ் வேணா எடுத்துக்கோங்க. எழுத்து இப்ப தமிழுக்கு ஒரு எழுத்து இருக்கு, மலையாளத்துக்கு ஒரு எழுத்து இருக்கு, கன்னடத்துக்கு ஒரு எழுத்து இருக்கு, இங்கிலீஷ்க்கு ஒரு எழுத்து இருக்கு இல்லைங்களா? ஒரு எழுத்துல பல எழுத்துக்கள் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு? டோட்டல் இந்த உலகத்தில் என்ன லாங்குவேஜ் இருக்கோ, என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ எல்லாத்தையும் புட்டுக்கதை போடுங்க. அந்த எழுத்துக்களுள் நான் அகாரமாக இருக்கிறேன். எந்த ஒரு லாங்குவேஜ் இருந்தாலும் வாயை திறந்தாத்தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த எழுத்து வாயில வெளியே வரணும். என்ன பண்ணணும்? நம்ம வாயை திறக்கணும். அப்பதான் நீங்க அந்த சொன்னீங்கனாலுமே வாயை திறந்து அந்த கொண்டு வந்துட்டு தான் அதுல நாக்கையும் தொண்டையும் மேலெண்ணத்தையும் கீழெண்ணத்தையும் உதடுகளையும் பற்களையும் யூஸ் பண்ணி சத்தத்தை என்ன பண்றோம்? மாத்திரம். இப்ப நீங்க ஈன்னு சொல்றான் அப்படின்னா வந்து எடுத்து இல்லாமல் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா வாயை திறந்து உள்ளசம் மாடுலேஷன் பண்ணத்தான் அது எல்லாம் மாறுதுன்னா பிகாஸ் ஆஃப் மாடுலேஷன் நம்ம பண்றோம். வோக்கல் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு என்ன சத்தம் வரும்? குழந்தை கத்துன குழந்தை பிறந்தா என்ன கத்துது? அது எதையும் அது இருக்கிற சத்தத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணிக்குது? அந்த பேச்சுக்கள் நாக்க வந்து உள்ள இருக்கிற நாக்கு, பல்லு, மேலன்னம், கீழன்னம் சொல்ற பாத்தீங்களா? அப்பர்ஜா, லோவர்ஜா, அப்புறம் பற்கள், அப்புறம் உதடுகள், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? மற்ற எழுத்துக்களை கொண்டு வருகிறோம். எல்லா எழுத்துக்களும் இறைவனை தவிர்த்து வேறல்லன்னு புரிஞ்சுக்கிறோம். எழுத்துக்களுக்கு நான் அகாரமாக இருக்கிறேன். அடுத்தது சாமாசிகஸ்ய. சமாதின்னு இருக்குது, சாமாதி. சில புக்ல தப்பு இருந்தா மாத்திக்கங்க. சாமாசிகஸ்ய
அதில் நான் வந்து துவந்துவக சமாசக்குழுள் கூட்டு சொற்களுள் நான் துவந்தமாக இருக்கிறேன்னு எழுதிக்கங்க. அது சான்ஸ்கிரிட் தான் அது ஒத்து வரும். துவந்தம்ங்கிறது சான்ஸ்கிரிட் கிராமர் நான் சொல்றேன். கூட்டு சொற்கள் சமாசானாங்க சாமாசிங்கிறது சமாசம். ஆனா சேர்த்து எழுதும் போது சாமாசிகஸ்தியதை எழுதணும். விருத்தி ஏத்துதான் வரும். சமாசங்குள் அதாவது கூட்டு சொற்களுள் கூட்டு சொல் என்னங்க கூண்டு கிளி அது ஒரு கூட்டுச்சொல். கூண்டு கிளி ரெண்டு சேர்ந்து கூண்டு கிளி எழுதுறேன் பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் சமாசா. சமோசா இல்லைங்க சமாசா. சமாசான கூட்டுச்சொல். அந்த கூட்டு சொற்களுள் நான் என்னவா இருக்கேன் துவந்துவமா நான் இருக்கிறேன். துவந்துவம்ங்கிறது ஒரு கூட்டுச்சொல். லைட்டா சொல்றேன் ஏன்னா கிராமர் நிறைய பேத்துக்கு தெரியாதனால. துவந்துவம் அப்படின்னா இப்போ ஒரு கூட்டுச்சொல் சொல்றேன் பாருங்க. தசரத புத்திரன் ஒரு கூட்டுச்சொல் தானே தசரத புத்திரன். அதுல பாத்தீங்கன்னா தசரருக்கு அங்க வேல்யூ கிடையாது. யார குறிக்கிறோம் ராமர் குறிக்கிறோம். அது புத்திரன் தான் அங்க ரொம்ப வேல்யூ. ரெண்டு கூட்டுச்சொல் சேருது தசரதன் புத்திரன் ரெண்டு சொற்கள் ஒன்று சேர்ந்தாலும் தசரதனுக்கு அங்க வேல்யூ கிடையாது. யாரத்தான் குறிக்கிறோம் ராமரை புத்திரன். அப்ப 100% 90% மேல வேல்யூ யாருக்குதா புத்திரன்கிற வேர்டுக்கு தான். இதே நான் இன்னொரு வேர்டு சொல்றேன் பாருங்க. சுகதுக்கம் இது என்னது சுகம் துக்கம் ரெண்டுமே என்னது 50% வேல்யூவோட உடையது அப்படிங்கிற அர்த்தம். அப்ப துவந்துவ சமாசனா கூட்டு சொற்களில் ரெண்டு சொற்கள் சேரும் பொழுது ரெண்டு சொற்களுக்கும் சமமான மதிப்பு அந்த இடத்தில் இருந்தால் அந்த சமாசாக்கு பேரு அந்த சமாசாத்துக்கு பேரு துவந்துவ சமாசா. இவர் என்ன சொல்றாரு அந்த மாதிரி துவந்துவ சமாசமாக கூட்டு சொற்களுள் நான் துவந்துவ சமாசமாக இருக்கிறேன். இப்ப லாபம் லாபா லாபோ வரும். அப்ப என்ன வரும் லாபம் லாபமற்ற நஷ்டம். இது ரெண்டுமே எப்படி இருக்குது 50% இம்பார்ட்டன்ட். அந்த அளவு புரிஞ்சுட்டா போதும். அடுத்தது அக்ஷரணத்தில் அது சமாசம். ஓகே துவந்துவகச்ச அஸ்மி. அடுத்தது அகம் ஏவ நானே அக்ஷயக காலக. அக்ஷயன அழிவில்லாத காலோ காலக அழிவில்லாத காலமாக நான் இருக்கிறேன். காலமாக நான் இருக்கிறேன். அப்ப எல்லா காலமும் அவராதான் காலமாக நான் இருக்கிறேன் போது நாம வந்து ராகு காலம் யமகண்டம் அப்படின்லாம் நம்ம பிரிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வந்ததுக்கு அப்புறம் காலம் எல்லாமே இறைவன் தான் காலமா இருக்கிறாருங்க போது நம்மளுக்கு இந்த டிஃபரன்சியேஷன்லாம் ஒரு பெருசா தோணாது. இது யமகண்டத்துல செய்யக்கூடிய சில பேரு ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் இதை கொண்டே வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்கிறார்கள். தப்புன்னு சொல்லல. அது வகுத்து கொடுத்தது ஜோதிடத்தை கொடுத்தது இறைவன் தான். அது வேதத்தினுடைய ஒரு அங்கம் தான். ஜோதிஷம்ங்கிறது ஒரு வேத அங்கம். ஆனா ஒரு பக்குவம் வரும்போது நம்ம காலத்துக்கு முக்கியத்துவம். ஏன்னா அதுல வந்து கெட்ட காலம் அப்படிங்கறதெல்லாம் என்ன கிடையாது. நல்ல டைம் இல்ல ஒரு 10 நிமிஷம் நல்ல அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த இதை அப்ரிஷியேட் பண்ண இறைவன் காலமாக இருக்கிறார் அப்படிங்கறத அப்ரிஷியேட் பண்ண முடியாதனாலதான் நம்ம எதை புடிச்சிட்டு இருக்கிறோம். நல்ல காலம் கெட்ட காலம் யமகண்டம் குளிகை ராகு காலம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஆனா இந்த இடத்துல சங்கராச்சாரியர் சொல்றது எதனிடம் இருந்து காலம் பிறந்ததோ ஏது காலத்திற்கும் காலமாக இருக்கிறதோ ஏது காலத்தின் அடிப்படை சத்தியமாக இருக்கிறதோன்னு பாஷை எழுதுறார். என்ன சொல்றாரு இங்கு எதனிடம் இருந்து காலம் பிறக்கிறதோ பாஷ்யத்துல படிக்கலாம் நாம வரும்போது. எது காலத்திற்கு காலமாக இருக்கிறதோ எது காலத்தின் அடிப்படை சத்தியமாக இருக்கிறதோ அந்த அக்ஷய காலமாக பகவான் இருக்கிறார் என்று சங்கராச்சாரியர் அங்கு பாஷ்ய கொடுக்கிறார். அடுத்தது அகம் விஸ்வத்தோ முகக தாத்தா. இதுல வந்து ரெண்டு பிரிக்குது. விஸ்வத்தோ முகம் எங்கும் முகத்தை உடையவன் அர்த்தம். விஸ்வத்தோ முக அப்படின்னா எங்கும் முகத்தை உடைய சர்வ வியாபிங்கிற அர்த்தத்தை தான் விஸ்வத்தோ முக இஸ் ஈக்குவல் டு என்ன மீனிங் வருது சர்வ வியாபி. அவர் எல்லாவற்றையும்
பார்க்கக்கூடியவர் அப்படின்னு எப்படிங்க எல்லாத்தையும் பார்க்கிறாரு? அவரு கண்ணு என்ன ஸ்பெஷல் கண்ணனா? எங்கும் இருப்பவர். அதனால எங்க இருப்பவர்? மனதிற்குள்ளும் இருப்பவர். என் மனதில் தோன்றுகிற ஓரொரு எண்ணத்தையும் இறைவன் அறிகிறார். ஏத்த மாதிரி நிக்கிறவங்க கிட்ட நம்ம சில விஷயங்களை மனதில் தோன்றுகிற எண்ணங்களை மறைச்சிட்டு அழகா நாக்குல பேசிட்டு இருக்கலாம். ஆனா இறைவனுக்கு தெரியும் நீ உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பது இறைவனுக்கு தெரியும். நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம பக்திமான்கள் பட்ட போட்டுக்குவாங்க, சிவனடியாரும்பாங்க, விஷ்ணு பக்தனும்பாங்க இல்லீங்களா, உளவார படையில செய்யறம்பாங்க. ஆனா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறார்கள். அப்படிங்கும் போது பக்தி அங்க என்ன ஆகுது? ஒரு கேள்விக்குறி. அதான் சொல்ல, ஒரு ஞானம் இல்லாமல், இறைவனை பற்றிய ஞானம் இல்லாமல் பக்திங்கிறது ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்கும். ஒரு பிலீஃப்ல வர பக்தி அவங்களதெல்லாம். இப்ப நம்மளுடைய வேதாந்தத்துக்கு வந்தவங்களுடைய பக்தி ஒரு ஞானத்தின் அடிப்படையில் வந்த பக்தி. அப்போ இங்க பிலீஃப்ங்கிறதே கிடையாது. இங்க வேதாந்தத்துக்குள்ள நான் இறைவனை நம்புகிறேனுங்கிறது இல்ல. இப்ப நான் பாக்குற அனைத்தும் இறைவனாக இருக்கிறார், இறைவன் எங்கும் சர்வ வியாபின்னு புரிஞ்சுக்கும் போது என் மனதிலும் வியாபித்திருக்கிறார் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வராது? ஓ, நாம என்ன வேணா நினைச்சுக்கலாம்னு யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா இறைவனுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியும் போது எண்ணுதல் நல்லவை வேண்டும் பண்ணாரா இல்லையா? என்ற எண்ணம் எப்படி இருக்கணும்? நல்லதா என்ன தெரியும், அதுவும் இறைவனுக்கு தெரியும். அதுதான் விஸ்வத்தோ முகம். அடுத்து என்ன சொல்றாரு? அகம் தாத்தா கர்ம பலதா. நீ மனதில் மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கலாம், மனதில் பொறாமை அதை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம், மனதில் கர்வம் நீ அதை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு உன்னுடைய பொறாமை கர்வம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு என்ன தெரியும்? உன் மனதில் பொறாமை இருக்கிறதுன்னு தெரியும், உன் மனதில் கர்வம் இருக்கிறது என்று தெரியும், உன் மனதில் நயவஞ்சகம் இருக்கிறது என்றும் தெரியும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் இறைவன் அறிவார். ஒரு 4 காசுக்காக எதை பண்ணிடக்கூடாது? 4 பைசா சம்பாதிக்கிறதுக்காக, 4 சொத்து சேர்த்துறதுக்காக உண்மையை என்ன பண்ணக்கூடாது? மறைத்து அங்க போய் தலை தூக்கும் போது அதற்குண்டான, ஏன்னா அப்படி இருக்கிறதுனாலதான் பாருங்க அவரால் கர்மபல தாத்தாவா இருக்க முடியுது. ஒவ்வொருத்தருடைய மனதையும் அவர் அறியும் போதுதான் அவர் கர்மபல தாத்தா கரெக்டா அந்த ரோல் பிளே பண்ண முடியும். கர்மத்துக்கு உண்டான பலனை கொடுக்குறாரு. நீ மனசுல என்ன வேணா நினைச்சுக்கலாம், வெளியில என்ன அவரு மனசுக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அடுத்த கான்ட்ரிபியூட் எடுத்துக்கலாம். இப்ப சப்போஸ் இறைவன் நம்ம மனதில் என்ன தோன்றுதுங்கிறது அவருக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன நினைச்சாலும் இறைவனுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அவர் எப்படிங்க கர்மபல தாத்தாவா இருக்க முடியும்? அந்த ரோல் பிளேவே பண்ண முடியாது. ஒருத்தர் கர்மபல தாத்தாவாக இவ செஞ்சதுக்கு இது புண்ணியம், இது பாப்பம்னு ஒருத்தர் கொடுக்கிறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன அறிவு இருக்கணும்? கண்டிப்பா என் மனதில் நான் நல்லதை எண்ணுகிறேனா கெட்டதை எண்ணுகிறேனான்னு தெரிஞ்சாதான் அவர்னால கர்மபல தாத்தாங்கிற அந்த ஞானத்தில் நமக்கு அறிவு வருது. இங்க தேர் இஸ் நோ பிலீஃப். ஆனா பக்தர்களாக இருக்கிற வரைக்கும் என்ன வேணா நினைச்சுக்கலாம், வாயில கரெக்டா பேசி நினைச்சதெல்லாம் பேசாத அப்படிங்கிற வார்த்தை வரும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நினைச்சதெல்லாம் பேசிட்டு இருக்காத, அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோ, அவங்களை ஏமாத்துற அளவுக்கு என்ன வார்த்தையோ அதை மட்டும் பேசு, நீ புத்திசாலி, மனசுல என்ன வேணா நினைச்சுக்கோ, அதெல்லாம் வெளியில பேசிடாத. அவங்களுக்கு காரியமாகறதுக்கு அவங்க ஒரு தப்பான பர்சனா இருக்கும். ஆனா நாம அவங்களோட செஞ்ச தப்பெல்லாம் சொல்லாத. அவங்ககிட்ட காரியம் ஆகணும்னா நீ இப்ப என்ன வேணா இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங் நினைச்சுக்கிறாங்க. ஓகே, அப்ப 4 காசு பார்த்தலாம், 4 காரியத்தை நீங்க சாதிச்சலாம். ஆனால் மனதில் இருக்கிற அழுக்கு, பொய், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறங்கிறது நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, என்ன தெரியுங்களா ஆகும்? யூ வில் பி a 100% சைக்கலாஜிக்கல் பேஷண்ட். சைக்கோ. எப்போ ஆர்ஜவம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் பேச்சு, அதுதான் செயல்பாடு இருக்கிற வரைக்கும் மனம் அமைதியான மனமாக இருக்கும். நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுனா உள்ள என்னது? பாரத போர். யூ cannot have a happy mind. பக்கா சைக்கோ, சைக்கலாஜிக்கல் பேஷண்ட் ஆயிரும். அதனாலதான் என்ன வருது? பிரஷர். எனக்கு படுத்தா தூக்கம் வரல, பிரஷர், மனநோய். ஏன் வருது மனநோய்? ஆர்ஜவங்கிற குணம் தான் நம்மளை எதுல வச்சிருக்கோம்? மன அமைதிக்கு காரணம். இந்த ஞானத்தை பெற்று வாழும் பொழுது அவன் என்ன சூழ்நிலை வந்தாலும் அவனால ஒரு நிம்மதியான வாழ்க்கையை, அதனால சொல்றாரு எங்கும் சர்வோ விஸ்வத்தோ முகம். உடனே என்ன சொல்றாரு?
கர்ம பலதாத்தா. எப்படி நான் விஸ்வத்தோ முகமா சர்வவியாபியா இருக்கிறனாலதான் உன் மனதிலும் நான் வியாபித்து இருக்கிறனாலதான் நான் எப்படி இருக்கிறேன்? கர்ம பலதாத்தா. நீ புண்ணியம் பண்ணா புண்ணியம், பாபம் பண்ண தர்மத்துக்கு உட்பட்டு பண்றியா பேசுறியான்னு எனக்கு எப்படி தெரியுது? தர்மத்துக்கு உட்பட்டு நடக்கிறியான்னு எனக்கு எப்படி தெரியுது? நான் தான் மனசுல இருக்கிறேனே. சோ என்ன பண்றேன்? என்னால நீ அதுக்குண்டான பலனை நான் கொடுக்க என்னால முடியுது. ரெண்டையும் பாருங்க, ரிலேட் பண்ணி ஒட்டுக்க போறாரு பாருங்க. விஸ்வத்தோ அகம் விஸ்வத்தோ முகக தாத்தா. விஸ்வத்தோ முகமாக இருக்கிறதுனாலதான் நான் என்னவா இருக்கிறேன்? கர்ம பல தாத்தாவாக இருக்கிறேன். தம்பி, என்னையே ஏமாத்திட்டு ஏதாவது ராங்கா ரூட்டு போட்டீங்கன்னா மாட்டிக்குவேங்கிறார். உண்மையா ஓப்பனா சொன்னா. அடுத்தது மிருத்யுகு சர்வஹரஷ்சாகம் உத்பவஸ்ச பவிஷ்யதாம் கீர்த்தி ஸ்ரீர் வாக்கிய நாரீனாம் ஸ்மிருதிர் மேதா திருதிகி க்ஷமா. ஃபர்ஸ்ட் மிருத்யுகு சர்வஹரக அபகரித்து செல்வதில் நான் மிருத்யுவா இருக்கேன். யம தர்மராஜாவாக நான் இருக்கிறேன். இப்ப அபகரிக்கிறனால நம்மகிட்ட இருந்து சொத்தை திருடன் அபகரிக்கிறார், நம்மளோட உறவினர்கள் நம்மிடமிருந்து அபகரிக்கிறார்கள் என்று நாம் சொல்றோம் இல்லைங்களா? சொத்து பத்து எல்லாத்தையும் அபகரித்தலில் எல்லாவற்றையும் ஒரு நாள் அபகரிக்க முடியாது. நான் சொல்லுவோம் இல்லையா, எல்லாமே தண்ணியில போயிட்டாலும் காத்துல போயிட்டாலும் நீ படிச்ச படிப்பு போடுறதுக்கு நீ பொழைச்சுக்கலாங்கிறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனிதன் நினைத்து நம்மிடம் இருக்கிற அனைத்தையும் என்ன பண்ண முடியாது. எந்த மனிதனா இருக்கட்டும், அந்த உலகத்துக்கே ராஜாவாக இருந்தாலும் ஒரு மனிதன் இருக்கிற அனைத்தையும் அவனால அபகரிக்க முடியவே முடியாது. உன்னிடம் இருக்கிற அனைத்தையும் அபகரிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் யம தர்மராஜா. அனைத்தையும் அபகரிக்கக்கூடிய அந்த யம தர்மராஜாவும் யாருதாங்கிறாரு? நான் தான். அடுத்தது பவிஷ்யதாம் உத்பவக. அதாவது உத்பவக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு செல்வம், அதாவது செல்வத்திற்கு காரணம். உத்பவக அப்படின்னா செல்வத்திற்கு காரணம். அதாவது யாருக்கு? பவிஷ்யதாம்னா ஃபியூச்சர்ல ஒருத்தர் பணக்காரரா ஆக போறாங்கன்னா, ஃபியூச்சர்ல பவிஷ்யதாம்னா ஃபியூச்சர், எதிர்காலத்தில் ஒருவன் செல்வந்தராக ஆகிறான் என்ற பெண் அர்த்தம். இப்ப கையில என்ன இல்லை, அவங்ககிட்ட பணம் இல்லை. பவிஷ்யதாம் எதிர்காலத்தில் ஒருவர் செல்வந்தராக ஆகிறாருன்னா அந்த செல்வத்திற்கு காரணம் நான். போதுமா? நீங்க அடுத்த வருஷம் 10 வருஷம் நீங்க 20 வயசுல இருக்கும்போது ஒரு செல்வத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. 30 வயசுல ஒரு செல்வத்தை அடைஞ்சிருப்போம். இல்ல 30 வயசுல நம்ம கையில ஒரு செல்வம் இல்லாமல் இருந்திருக்கும். அதை 40ல நீங்க அடைஞ்சிருக்கலாம், 35ல அடைஞ்சிருக்கலாம். இவர் என்ன சொல்றாரு? செல்வம் இல்லாதவனாக இருந்து நீ ஒரு செல்வத்தை அடைந்து விட்டாய் என்றால், சம்பாரிச்சு பரம்பரையா வரதெல்லாம் இங்க பேச்சே இல்லை, அது நாம உழைக்காமல் வந்தது, அது அதை பத்தி பேசக்கூடாது. நான் சம்பாரிச்சேன் அப்படிங்கிறமல்ல ஒருத்தரும், இது நான் சம்பாரிச்சது, அப்போ அவர் என்ன சொல்றாரு? அடே, நீ செல்வம் அடைவதற்கு, எதிர்காலத்தில் நீ செல்வத்தை அடைவதற்கு, அந்த செல்வத்தை நீ அடைவதற்கு நான் காரணம். அதான் அவரோட வார்த்தை. இப்ப எங்க போய் நாம என்னுடைய செல்வம் நான் சம்பாரிச்சதுங்கிறதுல எங்க போச்சு? இது என்ன சொல்றாரு? அந்த செல்வத்திற்கு காரணம். இப்ப நீங்க பாருங்க, இப்போ ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஏதோ ஒரு பிசினஸ்ல சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோமே. அப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஒரு ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறோம், ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னால் அவரு கொஞ்சம் செல்வத்தை போட்டு செல்வத்தை அதிகம் பண்றாரு, அப்படித்தானே? ஒரு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தானே நம்ம இது பாக்குறோம், லாபத்தை பாக்குறோம். இப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லாபத்தை ஒருத்தர் பாக்குறாரு அப்படின்னா அவருக்கு என்ன வரணும்? அந்த இடத்துல அவர் அக்கௌண்ட்ல என்ன இருக்குது? புண்ணியம் இருக்கணும். அப்பதான் அவரால் என்ன பார்க்க முடியும்? அந்த லாபத்தை, அந்த தொழிலில் லாபத்தை பார்க்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்கு பிளஸ் புண்ணியம் ரெண்டையும் இருந்தது அப்படின்னா, ஒர்க்குங்கிறது அவர் அப்ப கொடுக்குற ஹார்ட் ஒர்க்கு, அந்த முயற்சி பண்ணி பிரார்த்தனா, அதனுடன் கூடிய புண்ணியம், இதெல்லாம் இருந்ததுன்னா அவர் என்ன ஆயிடுறாரு? பிசினஸ் ஆரம்பிச்சு 1 வருஷத்துல பணக்காரர் ஆயிடுறாருன்னு வச்சுக்கலாமே. இதெல்லாம் யாரு கொடுக்கணும்? அவர்கிட்ட இவ்வளவு புண்ணியம் இருக்குது, அதை யாரு பழுக்க செய்யணும்? கர்மபல தாத்தாவாக இருந்து இறைவன் அந்த புண்ணியத்தை பழுக்க செய்யணும். அவ என்னதான் மெனக்கெட்டு போராடி பிசிக்கல் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், பிரார்த்தனைகள் உட்கார்ந்து பண்ணினாலும், வெற்றி என்பது அடைவதற்கு நடுவுல யார் இருக்கா? கர்மபல தாத்தா ரூபேன
ஈஸ்வரன் இருந்து அவருடைய அக்கௌண்ட்ல இருக்கிற புண்ணியத்தை பழுக்க வச்சா பழுக்க வைக்கிறது என்னங்க? 5 வருஷத்துக்கு ஒரு பணம் பேங்க்ல போடுறீங்க, மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றமா இல்லையா? 4 வருஷத்துல போய் கேளுங்க, தரமாட்டாங்க. 3 வருஷத்துல போய் கேளுங்க, தரமாட்டாங்க. ஏன்னா இப்ப மெச்சூர்ட் ஆகலின்றுவாங்க. 5 வருஷம் மெச்சூர்ட் ஆகுதுங்கிறது அது மெச்சூரிட்டி தானே பழங்குற. அந்த மெச்சூரிட்டி பண்ண அந்த புண்ணியத்தை என்ன பண்ணணும்? இவரு மெச்சூரிட்டி கொண்டு வரணும். அப்பதான் அந்த பணம் போட்ட பணத்தை அவன் என்ன பண்றான்? லாபத்தை அங்கு காண்கிறான். எவ்வளவு சூக்ஷமான விஷயம் பாருங்க. அப்போ அப்ப நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அவனால லாபம் சம்பாதிக்க முடியல, அங்க இருக்கிறது யாரு நடுவுல? எனக்கு அதுக்கும் பாப்பம். அப்ப என்ன பண்ண முயற்சி பண்றான்? பாப்பக்ஷயம். அந்த பாப்பக்ஷயத்தை எப்படி பண்ணலாம்? கர்மகாண்டத்துக்கு போங்க. ஒரு பெரிய பிக் வால்யூம். எப்படி பாப்பத்தை க்ஷயம் பண்றது, என்னென்ன பிரச்சனைகள் இருந்து விடுபடுவது பிசினஸ்ல, அதற்குண்டான கர்ம ஹோமங்கள், கர்மங்கள், யக்னங்கள், தானம். பாப்பக்ஷயத்துக்கு முதல் விஷயம் யக்னத்தினுடைய அடிப்படையும் சரிங்க, ஹோமத்தினுடைய அடிப்படையும் சரிங்க. மெயின் பாருங்க தானம். அங்க என்ன பண்றீங்க? சூர்யாய நமக இதென்ன மம. தேவதைகளுக்கு என்ன பண்றோம்? தானம் பண்றோமா இல்லையா? கொடுக்குறோமா இல்லையா? யக்னம் தானம் யக்னம் என்பதும் ஹோமம் என்பதும் மெயின் அஸ்திவாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா தானம். அப்போ தானம் அதிகமாக பண்ண தானம்னு உடனே கையில் இருக்கிற காசு, ஏங்க நான் இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சேன், இருக்கிற காசெல்லாம் போட்டுறேன், அப்படி இல்ல. உழைப்பையும், உங்களுடைய உழைப்பையும் காலத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது பாப்பக்ஷயம் அங்கு ஆகிறது. அப்ப என்ன ஆகுது? அந்த பாப்பக்ஷயம் ஆகும் போது அப்பதான் புண்ணியம் என்ன ஆகும்? மெச்சூரிட்டிக்கு வரும். அப்பதான் அவன் என்ன ஆகிறான்? செல்வந்தன் ஆகிறான். பாருங்க இப்ப புரியுதுங்களா? ஒருத்தன் எதிர்காலத்தில் செல்வந்தன் ஆகிறான் என்றால் அவர்தான் காரணம் அப்படின்னு வேக புரிஞ்சுக்க கூடாது, லாஜிக்கா புரிஞ்சுக்கணும். எப்படி இறைவன் ஒருவன் செல்வந்தன் ஆவதற்கு காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிறத லாஜிக்கா புரிஞ்சுக்கணும். அடுத்தது உத்பவக. ஓகே, நாரீனாம் பியூட்டிஃபுல்லான ஒரு இது சொல்றாரு. பெண்களுக்குள் இருக்கிற சக்தியாக நான் இருக்கிறேன். நாரீனாம் என்னென்ன சக்தி? நாரீனாம்னா பெண்களுக்குள் இருக்கிற கீர்த்தி. அந்த கீர்த்தியாக நான் இருக்கிறேன். அந்த பெண் பெறுகிற புகழ். ஒரு பெண் ஒரு புகழ் பெறுகிறாள் என்றால் அந்த பெண்ணுக்குள் இருக்கிற புகழாக நான் இருக்கிறேன். ஸ்ரீ லக்ஷ்மியாக நான் இருக்கிறேன். அந்த பெண் ஒரு செல்வத்தை பெறுகிறார் என்றால் அதற்கு காரணம் நான் தாங்கிறார். வாக்கு, அந்த பெண்ணு பேசுற வாக்காக நான் இருக்கிறேன். ஸ்மிருதி, அந்த பெண்ணினுடைய ஞாபக சக்தியாக நான் இருக்கிறேன். மேதா, ரிட்டைனிங் கெப்பாசிட்டி, பிரெயின், அதாக நான் இருக்கிறேன். ஒன்றை ஞாபகத்தில் வைத்து கொள்ளும் சக்தியாக நான் இருக்கிறேன். திருதிகி, அவளுடைய திடம், ஒரு ஸ்ட்ராங் strengthen of the mind of a lady, the strengthened mind சொல்ற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தான மைண்ட், அதுவாக நான் இருக்கிறேன். சித்தத்தில் ஒரு திடம் சொல்லுவோம், திட சித்தம். திருதினா மனதில் இருக்கிற ஒரு உறுதி, திருதிகி. அடுத்தது க்ஷமா, பொறுமையாக, பெண்ணிடம் இருக்கிற பொறுமையாக நான் இருக்கிறேன். எவ்வளவு விஷயங்கள் நாம தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிற பாருங்க. நம்ம பெண் அப்படிங்கிறது பெண்ணுக்குள் இருக்கிற அத்தனை, இது ஆண்னு சொல்லலையா அவங்க தெரியாம சொன்னார, இதெல்லாம் ஆணுக்கு இல்லையா நம்ம கேட்கலாம். அப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எல்லா மனிதருக்கு போவோம். அது பெண்ணுன்னு சொன்னா மனித சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் பெண். இப்ப என்ன பண்ணாரு? இப்ப மலைகள் மேருன்னு என்ன சொன்னோம்? எல்லாத்தையும் மேரு, அதை வச்சு அந்த மாதிரி மனித சமுதாயத்திற்கு உயர்ந்தவர் யாருங்கிறாரு? பெண். அப்ப மனித இனமக்களுக்கு இருக்கிற எல்லாமே யாருதான்? கீர்த்தி ஆகட்டும், செல்வமாகட்டும், அவங்களுக்கு மேதா சக்தி ஆகட்டும், க்ஷமாவாகட்டும், எல்லாமே நான் தான். ஆனா மனித இனத்தில் உயர்ந்தவள் யார்? ஆண் பெண்ணில் உயர்ந்தவள் யாரு? பெண். அந்த லாஜிக்ல தான் இப்ப படிச்சுட்டு வந்தோம். இப்ப ஏன் பெண்ணை மட்டும் சொல்றாரு? பெண்ணுக்குள்ளதான் யார் அடக்கம்? ஆண் அடக்கம். இப்ப மேரு மலைக்குள் எல்லா மலைகளும் அடக்கமாச்சா இல்லையா? கங்கைக்குள் எல்லா ஆறும் அடக்கம் பண்ணாரா இல்லையா? அது மாதிரி பெண்ணுக்குள் யார் அடக்கங்கிறாரு? ஆண் அடக்கம். பாவம், அது அவங்களுக்கு தெரியாது பாவம், நம்மளுக்கு தெளிவாய்க்கணும்.
பெண்ணுக்குள் யார் அடக்கம்? மேரு மலைக்குள் எல்லா மலைகளும் அடக்கமானது போ. நான் என்ன சொன்னாரு, பறக்கிற பருவத்தில் நான் பறவைகளில் நான் கருடனாக இருந்தேன் அப்படிங்கும் போது என்ன அர்த்தம், என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? கருடனுக்குள் எல்லா பறவைகளும் அடக்கம்னு புரிஞ்சுக்கிட்டோமா? கருடனுக்குள் எல்லா பறவையும் அடக்கம். ஏன்னா அது அதனுடைய பறவைகளுக்குள்ள சிறந்தது. குதிரைகளுக்குள் ஒரு குதிரை சொல்லி பேர் சொல்லி நான் அதற்குள் எல்லாமே அடக்கம் புரிஞ்சுமா இல்லையா? இப்ப ஏன் பெண்ணை சொல்றாரு? மனித சமுதாயத்தில் உயர்ந்தவள் யாரு? பெண்ணு. பெண்ணுக்குள் யார் அடக்கம்? அதனால ஆண் சொல்லுலின்னு புரிஞ்சுக்கணும். ஏன் ஆண் சொல்லுலின்னா காரணம் இருக்குங்க. பெண்ணுக்குள் ஆண் அடக்கம். அதனால அந்த பெண்ணினுடைய அப்ப எப்படி நாம புரிஞ்சுக்கணும்? வேறு பெண்ணு தானா? அப்ப ஆணினுடைய பொறுமையாக அவர் இல்லையா? அப்படி கேட்க கூடாது. பெண் அதுக்குள் இது அடக்கம். பெண்ணை சொல்லிட்டு ஆணுக்குடைய எல்லாமே என்னது? செல்வம், புகழ், லக்ஷ்மி, வாக்கு, ஞாபக சக்தி, மேதா சக்தி, ஒரு திட சக்தி, மன உறுதி, மன தைரியம், பொறுமை, எல்லாத்துமே எல்லா தேவதைகளும் நான் தாங்கிறேன். ஒன்னொன்னு ஒரு தேவதைங்க. மேதாங்கிறது ஒரு தேவதை, கீர்த்திங்கிறது ஒரு தேவதை. இப்ப என்ன சொல்லறாரு? இப்ப சக்தி எல்லாத்துக்குள்ள இருக்கிற சக்தியை நம்ம பார்த்தோம். அந்த சக்தியில யாருங்க? தேவதைகள் இல்லைங்களா? பொறுமைங்கிறது ஷமா தேவதை, லக்ஷ்மிங்கிறது சரஸ்வதிங்கிறது எல்லாமே அந்தந்த தேவதைகள். எல்லா தேவதைகளும் நான் தான். ஒரே லைன், அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது பிருகத் சாம ததா சாம்னா காயத்ரி சந்தசாமகம் மாசானா மார்கசீஷோகம் ரிதூனா குசுமா கரக. இதுல 4 வார்த்தை சொல்றாரு. பிருகத் சாம ததா சாம்னா. சாம்னா சாம கானங்களில் ரிக் யஜு சாம சொல்ற பாத்தீங்களா? அந்த சாமங்கிறது ரிக்வேதத்தை ஒரு விதமாக ஓதுதல் சாமகானம். சாமகானம்ங்கிறது படிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ரிக்வேதத்துக்கே இவ்வளவு கஷ்டங்கிறீங்க, சாமகானம்லாம் இன்னும் படு கஷ்டம். அந்த சாமகானங்களுக்குள் நான் என்னவா இருக்கேன்? பிருகத் சாம. அதுல ஒரு டைப். அது சாமகானத்துக்குள்ளே எது கஷ்டம்னு கேட்டீங்கன்னா பிருகத் சாமம். ஆனா கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும். ராவணன் எக்ஸ்பர்ட்டா இருந்தான்னு சொல்லுவாங்க பிருகத் சாம ஓதுறதுல. ஏன்னா பிருகத் அந்த ஒரு சாரீரம் கொண்டவங்க அதெல்லாம் படிக்கவே முடியும். பிருகத் சாமமாக நான் இருக்கிறேன். சாம வேதங்களுக்குள் நான் பிருகத் சாமமாக இருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ மந்திராஸ் தான் இருக்கும். ரொம்ப 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 கம்மியான மந்திரங்கள் தான் சாமவேதத்துல காணும். ஒரு மந்திரத்தை கத்துக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆயிடும். இவ்வளவு கஷ்டம். ஆனா கரெக்டா பாடினானா அப்பா அப்படியே சிவபுராணம் நம்ம முன்னால வந்துருவாரு. நாங்க கேட்டிருக்கோம், சொல்லி கொடுத்தாங்க. ஆனா டைம் ஒரு 3 நாள் தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் கத்துக்க முடியல எங்களால. சூப்பரா இருக்கும் சாம கானம். ஓகே, அடுத்து முக்கியமான பகுதி வருது. காயத்ரி சந்தசாமகம் காயத்ரி. காயத்ரி மந்திரங்களுக்குள்ள என்னவா இருக்கிற? காயத்ரி மந்திரமாக இருக்கிறேன். அது சந்தசாம் அப்படிங்கிற. சந்தஸ் அப்படின்னாங்க செய்யுள் இலக்கணம். அது எதுல ஒரு இலக்கண அமைப்பு சந்தஸ்ங்கிறது. இப்ப பதில காயத்ரினா என்ன? 3 காயத்ரிங்கிற வேர்டுக்கு 3 மீனிங் இருக்குங்க. சந்தஸ் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. அப்படின்னா செய்யுள் அமைப்புக்கு பேரு சந்தஸ், அதுக்கு பேரு காயத்ரின்னு சொல்லுவோம். 2வது அந்த ஒரு முறை. இப்ப திருக்குறள் என்னது? மேல 4 சொல் கீழே 3 சொல் வருது பாத்தீங்களா? அந்த மாதிரி காயத்ரிக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு. அந்த டெபினிஷனுக்கு பேர் என்னது? காயத்ரி. செய்யுள் அமைப்புக்கு பேர் காயத்ரி. அப்புறம் அந்த செய்யுள் அமைப்பில் என்ன மந்திரம் இருக்குதோ அந்த மந்திரத்துக்கு என்ன பேரு? காயத்ரி. அடுத்தது காயத்ரின்னு ஒரு தேவதையே இருக்கிறாங்க. எப்படி வருது? விநாயகர், முருகர்ங்கிற மாதிரி, லட்சுமி, சரஸ்வதிங்கிற மாதிரி காயத்ரி தேவதை இருக்காங்க. காயத்ரி தேவதைக்கும் தனியா சகசரநாமமே இருக்கு. அது ஒரு தனி தேவதை. சோ காயத்ரிங்கிற வேர்டுக்கு சந்த செய்யுளுடைய அமைப்புக்கு பேரு காயத்ரி. அந்த அமைப்பில் அமைக்கப்பட்ட மந்திரங்களுக்கு பேரு காயத்ரி மந்திரம்னு சொல்லுவோம். அப்புறம் காயத்ரின்னு ஒரு தேவதா இருக்காங்க. அவர்களை நம்ம வழிபாடு பண்றோம். அடுத்தது இப்போ எத்தனையோ தேவதைகளுக்கு காயத்ரி இருக்கு. லட்சுமிக்கு இருக்கு, சரஸ்வதிக்கு இருக்கு. ஆனா சவித்ரு அதாவது சூரியனுக்கு உண்டான காயத்ரி தான் பிரதானம்.
நம்பர் 1 அது காயத்ரி மந்திரத்திலேயே சூரியனுக்கு சொல்லப்பட்ட, சூரிய தேவதைக்கு சொல்லப்பட்ட காயத்ரி தான் அல்டிமேட் டாப். அதாக நான் இருக்கிறேங்கிற. இப்போ உங்களுக்கு தெரியும் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிற அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓம் பூர் புவ சுவஹா. இப்ப ஓம்ங்கிறது காயத்ரி மந்திரத்துக்குள்ள வராது. காயத்ரி மந்திரத்தை நம்ம 5ஆ பிரிப்போம். ஆனா உண்மையில் அது 3ஆ தான் பிரிக்கணும். 5 பிரிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் அந்த இடத்துல நிறுத்தணும். எப்பவுமே அந்த இடத்துல பாஸ் கொடுக்கணும். ஓம் பூர் புவ சுவஹா அந்த இடத்துல நிறுத்தணும். இந்த ஓம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த மந்திரமாக இருந்தாலும் ஓம்ல ஆரம்பிக்கணும். அப்புறம் என்ன சொல்றோம்? பூர் புவ சுவஹ, பூஹு புவஹ சுவஹ. இது ஏன் இது வந்து காயத்ரி மந்திரத்தோட சேர்ந்து கிடையாதுங்க. எந்த மந்திரத்தை சொல்லாது இது சொல்லிட்டு சொல்றதுனால சொல்றோம். பூஹு பூர் புவ சுவஹங்கிறது காயத்ரி மந்திரத்தோட சேர்ந்தது கிடையாது. அப்ப என்னது அது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3, அதாவது பூஹு புவஹ சுவஹ. இது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மாஜி இந்த உலகத்தை படைக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் படைச்சாராம். அதனால that gets more value. பூர் புவ சுவஹ. அல்லது 3 சரீரத்தை 3 உலகங்களை குறிக்கும். காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம்னு சொல்லுவாங்க. அதனால காயத்ரி மந்திரம் சொல்றதுக்கு முன்னால என்ன ஆட் பண்றோம்? ஓம் பூர் புவ சுவஹா. அப்புறம் என்ன வருது பாருங்க, தஸ்த விதூர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி. இப்ப எப்படி பிரிச்சேன்? ஓம் 1, பூர் புவ சுவஹ இது 2 காயத்ரி மந்திரத்தோட சேர்க்கப்பட்டது. இப்ப 3வது சொல்ற பாருங்க, அங்கிருந்த காயத்ரி மந்திரம் ஆரம்பிக்குது. என்ன? தஸ்த விதூர் வரேண்யம், அங்க ஒரு நிறுத்தணும். பர்கோ தேவஸ்ய தீமகி அங்க ஒண்ணு நிறுத்தணும். தியோ யோன பிரச்சோதயாத். இப்படி பாஸ் விட்டு சொல்லணும். கட 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 கடன்னு சொல்லக்கூடாது. ஓம் பூர் புவ சுவஹா தஸ்த விதூர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரச்சோதயாத். 5. இப்போ காயத்ரி அப்படின்னா எங்கிருந்து சொன்னேன்? தஸ்த விதூர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரச்சோதயாத் தான் காயத்ரி மந்திரம். நீங்க பாருங்க 2 பாஸ் பண்ணுனா எங்கங்க? தஸ்த விதூர் வரேண்யம் அதுல பாத்தீங்கன்னா 8 உயிரெழுத்துக்கள் வரும். காயத்ரியோட அமைப்புனா அப்படித்தான் இருக்கும். அடுத்தது பர்கோ தேவஸ்ய தீமகி 2வது சொன்னா அதுல 8 உயிரெழுத்துக்கள் வரும். அடுத்தது தியோ யோன பிரச்சோதயா சொல்றேன் பாத்தீங்களா, அங்க 8 உயிரெழுத்துக்கள். 3 24. இது பெரிய கன்ஃபியூஷன் எழுதுறீங்களா? காயத்ரின்னு என்ன நினைச்சுக்கிறது? 24 மந்திரங்கள் நிறைய பேருக்கு தெரியும். 24 உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. இது எப்படிங்க 24 வருது? எப்படிங்க 24 வருது? நீங்க தான் மந்திரம் படிக்க என்கிட்ட எத்தனை பேர் கேட்டிருக்காங்க. எப்படி 24ங்கிறீங்க? ஓம் 1, பூ 1, புவக 1. அதனால எம்பசைஸ் பண்ணி சொல்றேன். பூ 1 பூ இங்கே வந்துருச்சு. அப்புறம் தஸ்த விதூர் வரை இத்தனை எழுத்துக்கள் இருக்கிறதே. எப்படி நீங்க 24 அக்ஷரம்னு சொல்றீங்க? அப்படின்னா கரெக்டா தெரிஞ்சுக்குங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது தெரிஞ்சுக்குங்க. ஓம் பூர் புவ சுவகம் காயத்ரி மந்திரம் கிடையாது. அது ஆட் பண்ண மந்திரம். தஸ்த விதூர் வரேனியம் எடுத்துப்பட சொல்ற பாருங்க. அதுல எப்படி 8 உயிரெழுத்துக்கள். தத்தா அதுல இத்து கூட்டல் ஆதான தா இருக்கு. அங்க உள்ள ஒரு ஆ மறைஞ்சிருக்கா? தத்துங்கிற சொல்லுல ஒரே ஒரு உயிரெழுத்து இருக்கா? தத்து. தாங்கிறது எப்படி வந்தது? இத்து கூட்டல் ஆ. அப்ப அங்க ஒரு உயிரெழுத்து 1 கணக்கு. இப்ப தத்துங்கிறதுல எத்தனை உயிரெழுத்து இருக்கு? 1. அப்படி கூட்டினீங்கன்னா 24 வரும். அச்சா தத்து. ச இசு கூட்டல் ஆ. சால ஒரு உயிரெழுத்து. 2வது உயிரெழுத்து சாவா? சாக்குள்ள இருக்கிற ஆ. அடுத்தது வி. வீக்குள்ள இருக்கிற ஈ 3வது உயிரெழுத்தா. அடுத்தது தூ. தூக்குள்ள இருக்கிற ஊ. அதுதான் பண்ணணும். தூலாம் கூட்டக்கூடாது. இத்து கூட்டல் ஊ தானே அதுக்குள்ள இருக்கிற 4th. அப்ப வா. வாக்குள்ள இருக்கிற ஆ. இவ்வு கூட்டல் ஆ தானே வா. அப்ப வாங்கிறது ஒரு மெய் எழுத்து, உயிரெழுத்து. அடுத்தது ரே. இரு கூட்டல் ஏ. அந்த உயிரெழுத்து கூட்டிக்கங்க. ஏ ஆராச்சா? எம் வரேன் இன்னும் விட்டுருங்க. அது மெய் எழுத்து. அப்புறம் யா வருதா? வரேன் எம்ல யா. அந்த யால யாரு இருக்கா? ஈ கூட்டல் ஆ இருக்கா? அந்த ஆ. அடுத்தது வரேண்யம். இப்ப கூட்டி பாருங்க. தத்ச விது எல்லாம் எழுதி பொறுமையா உட்காந்து கூட்டி பாருங்க. 8 வரும். அதே மாதிரி பர்கோ கூட்டி பாருங்க. இது ஹோம்ஒர்க். ஏன்னா ஒன்னொன்னே பிரிச்சு நான் இக்கு கூட்டலாம் சொல்ல தேவையில்லாத விஷயம். நீங்க உட்கார்ந்து கூட்டி பாருங்க. 8 + 8 + 8. 8 எங்க? தஸ்ஸ விதூர் வரேண்யத்துல 8. பர்கோ தேவஸ்ய தீமகில 8. இப்ப தீன என்ன சொல்லணும்? 1. மான என்ன? 1. கீனா என்ன? ஈ. அந்த ஈ மட்டும் தான் சேர்த்துக்கணும். அப்படி கூட்டி பாருங்க 24 வரும். விஸ்வாமித்திரர் கொடுத்துன்னு சொல்லுவாங்க.
அடுத்தது தி யோயோன பிரசாதியார் கூட்டி பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 24 அக்ஷரங்களை கொண்டது காயத்ரி மந்திரம். ஏன் காயத்ரி மந்திரத்துல நான் காயத்ரியா இருக்கேன்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு விளக்கமே பாத்தீங்கன்னா, காயத்ரிக்கு காயந்தம் திராயத்தே இது காயத்ரின்னு சொல்லுவோம். காயந்தம்னா அதை சொல்பவர்களை காயந்தம் திராயத்தேன காப்பாற்றுகிறது. காயத்ரி மந்திரத்தை சொல்பவர்களை திராயத்தே இது காயத்ரி, அந்த மந்திரத்தை சொல்றவங்கள அது காப்பாற்றுகிறதுன்னு அர்த்தம். பேரே அப்படித்தான் இருக்கு, பேரு காயத்ரி. அதுக்குன்னு இன்னைக்கு நான் ஒரு முட்டை சாப்பிட்டேன், ஒரு ஐயர் சொல்லுவாரு, இன்னைக்கு நான் முட்டை சாப்பிட்டேன் அதனால ஒரு 50 காயத்ரி எச்சா சொல்லிடுறேன்னு. அப்படியே இல்லை. என்ன தப்பு செஞ்சுட்டு எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது? பிராயச்சித்தத்துக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது. தெரியாமல் செய்த தவற்றுக்கு இது என்ன யூஸ் பண்ணிக்கணும்? பிராயச்சித்தம். அப்புறம் சுத்தியர்த்தம், மன சுத்தியர்த்தம். மனதில் இருக்கிற கிளேஷங்கள் போகுவதற்கு இந்த காயத்ரி மந்திர ஜபம், மானச ஜபம், வாக்குல சொல்லலாம், சத்தமோடு சொல்லலாம், மொல்ல சொல்லலாம், மனசுல சொல்லலாம். ஆனா அதற்கு அதீத பலனை கொடுக்கக்கூடியது காயத்ரி மந்திரம். தெரியாமல் செய்கிற இது காயத்ரி மந்திர அமைப்பு. அடுத்த வகுப்புல இதனுடைய 2 டைப் ஆஃப் மீனிங் பார்க்கலாம். ஒண்ணு வாச்சியார்த்தமா, லட்சியார்த்தமாக அகம் பிரம்மாஸ்மிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது காயத்ரி மந்திரம். துளியூண்டுதான். ஆனா அதுல என்ன விளக்கம் வருது? 1008 உபனிஷத்துக்களில் என்ன விளக்கம் சொல்லப்பட்டதோ, பகவத்கீதையில் 4/18 2 லைன்ல சொல்ல, அங்கேயும் ஒரே லைன் தான். அதே மாதிரி இங்கதான். அங்க கர்மத்தில் அக்கர்மனை பார்ப்பவன் அக்கர்மத்தில் கர்மத்தை அவன் பார்க்கிற புத்திமான் மனுஷேஷன் சொன்னார் இல்லைங்களா? அதே மாதிரி அதே அளவுக்கு சின்னதா ஷார்ட்டா ஹோல் உபனிஷத்துக்கள் கருத்துக்களை, ஹோல் பகவத்கீதையினுடைய, அதாவது சாஸ்திரத்துடைய கருத்துக்களை அகம் பிரம்மாஸ்மியா அப்படிங்கிற அந்த கருத்தை எது சொல்லுது? தஸ்தவிதூர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத். இந்த பகுதி விளக்கம் வாச்சியார்த்தமாக, லட்சியார்த்தமாக. அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.